எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கடாய் சூடாகிடுச்சு. அடுத்து தேங்காயை வந்து சேர்த்துக்க போகிறேங்க. வதங்குற அளவில் நான் வந்து இதை வறுத்துக்கிறேன். வறுத்தா கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தேங்காய் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்றேங்க. தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தேங்காயை சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து நான் வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு துண்டுங்க நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், அதை 2 பச்சை மிளகாய் நான் கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேங்க. 3 பல் பூண்டுங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்து நான் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து தாளிக்கலாம். எப்படி தாளிக்கலாம்ன்றது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொத்து கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் வச்சாச்சு. அரைச்சி வச்ச சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள், தாளிச்சாச்சு. இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். சூப்பரான தேங்காய் சட்னி ரெடிங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிறதுக்கு கூட சாப்பிட்லாம். உடம்பு வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா தேங்காய் சட்னி ரெகுலராக எடுத்துக்குவாங்க, எந்த வியாதியும் வராது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.